காந்தாரா படத்தில் ரிஷப் ஷெட்டியின் நடிப்பை நகலெடுத்த ரன்வீர் சிங்கிற்கு எதிராக கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்போது தனது செயலுக்கு அவர் மன்னிப்பு கோரியுள்ள சம்பவம் கவனம் பெற்றுள்ளது. கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு விழாவில் நடிகர் ரன்வீர் சிங் கலந்து கொண்டார். அப்போது மேடையில் பேசிய அவர் காந்தாரா படத்தில் ரிஷப் ஷெட்டியின் நடிப்பை பாராட்டி பேசினார். அப்போது காந்தாரா படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் பூத கோலா வழிபாட்டு முறையை ரன்வீர் சிங் நடித்து காட்டினார். மேலும் அந்த தெய்வத்தை பெண் பேய் என்று அவர் குறிப்பிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த செயல் பலரின் உணர்வுகளை புண்படுத்தியதாக கூறி கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது. காந்தாரா படத்தில் வரும் காட்சிகள் கர்நாடகாவில் வசிக்கும் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களின் கலாச்சாரம் மற்றும் தெய்வ வழிபாட்டை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட புனிதமான தெய்வத்தை ரன்வீர் சிங் கேலி செய்யும் விதமாக பாவனை செய்ததாகவும் அதனை பேய் என்று தவறாக அழைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் நடந்தபோது மேடைக்கு எதிரே அமர்ந்திருந்த ரிஷப் ஷெட்டி அதை தடுக்காமல் சிரித்ததற்கும் கண்டனங்கள் எழுந்தன. அது மட்டும் இல்லாமல் ரன்வீர் சிங் மற்றும் ரிஷப் ஷெட்டி இருவரும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினர். சமூக வலைதளங்களிலும் ரன்வீருக்கு எதிராக கண்டனங்கள் குவிந்தன. இதனையடுத்து ரன்வீர் சிங் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மன்னிப்பு கோரியுள்ளார். அதில் ரிஷப் ஷெட்டியின் அபாரமான நடிப்பை முன்னிலைப்படுத்தவே எனது நோக்கமாக இருந்தது. நான் எப்போதும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் சம்பிரதாயத்தையும் மதிப்பவன். எனது செயல் யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் உளமாற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.